கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திரையாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வார்த்தை. ஜனங்கள் விசுவசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவத்தைகளை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களின் கண்ணீர்களையும் அடிமைத்தத்தின் வாழ்க்கையும் கண்ட கர்த்தர் மோசேயை முற்படப்பில் தரிசனமாக்கி மிஸ்ரேமில் திரும்பி போகிறதற்காக, எகிப்துக்கு திரும்பி போகிறதற்காக கர்த்தர் சொன்னார். எகிப்திற்கு போக சொன்னபோது தான் மந்த நா உள்ளவன் என்றும் தனக்கு பேசுகிறது சரியாக வராது என்றும் கர்த்தரோடு வேறு யாராவது அனுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனுடைய நாவுக்காக தன்னுடைய சகோதரனான ஆரோனை கொடுத்தார். இவர் வாக்கு கேட்டு கர்த்தர் சொன்னார், உன்னை ஆரோன் சந்திக்க வருவான் என்று சொல்லி. அப்படி மோசே திரும்ப எகிப்துக்கு போகிற வழியிலே மறுபூமியில் வைத்து தன்னுடைய சகோதரனான ஆரோன் தனக்கு எதிர்பட்டு வந்த பொழுது கர்த்தர் தன்னோடு சொன்னதையும் அடையாளங்களையும் காண்பித்த பிறகு அவன் எகிப்திலே போய் அவர்களுடைய மூப்பர்களோடு கர்த்தர் சொன்னதை முற்படப்பில் தரிசனமானதையும் அவருக்கு கொடுத்த அடையாளங்களையும் செய்து காட்டுகிறார். 3 அடையாளங்களை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒன்று, தன்னுடைய கையில் இருந்த அந்த ஒரு கோலை கீழே போடும்போது அது பாம்பாக மாறினது. பிறகு தன்னுடைய கையை தன்னுடைய உடையில் அறையிலே போட்ட பொழுது அது குஷ்டமாக மாறினது. பிறகு நதியில் உள்ள தண்ணீரை கோரி கரையில் வீழ்த்தின பொழுது அது இரத்தமாக மாறினது. இந்த 3 அடையாளமும் மூப்பர்கள் முன்பாக செய்து காட்டின பொழுது அவர் உள்ளதென்று விசுவாசித்தார்கள். அப்படி கர்த்தர் தங்களை சந்தித்தார்கள் என்று விசுவசித்து தலை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் என்று உள்ள வசனத்தை தான் நாம் வாசித்து கேட்டோம். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களும் தந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை விடுவிப்பார் என்புள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் நாம் சோர்ந்து போகாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அங்கே இருந்து கஷ்டப்பட வேண்டி வந்தது. அதே மாதிரி தான் கர்த்தர் சில கருதங்கள் அல்லது சில மாதங்கள், சில காலங்கள் நமக்கு கஷ்டங்களை அனுமதிப்பார். அது கழியும் போது கர்த்தர் நிர்பந்தமாக நமக்கு ஒரு விடுதலை தருவார். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமம் நாம் தொழுது கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஜெபத்தோடும் விண்ணப்பங்களோடும் உபவாசங்களோடும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கண்ணீர்களையும் வேதனைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அமைதலாக்கி கர்த்தருக்காக காத்திருக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபையுள்ளவராக ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்ட உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். அவர்கள் ஆண்டவரை கண்ணீரோடு காத்திருக்கிற விஷயங்களுக்கு நீர் ஏற்ற வேளையிலே ஆண்டவரை மறுபடி கொடுக்கிற தேவன் என்று உம்மை விசுவசித்து உமக்காக காத்திருந்து ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்துக்கு கேட்டு பதில் அறிஞ்சவனுள்ள தகப்பனே, ஆமென்.